மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும் கனடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான மற்றொரு சனிக்கிழமை இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. இனிமையான இரவு பொழுது உங்களோடு இப்பொழுது முதல் கொஞ்சம் நிலவு நிறைய வானம் நிகழ்ச்சி இணைந்து கொள்ளப் போகின்றது. வாரம் தோறும் கொஞ்சம் நிலவு நிறைய வானம் தருகின்ற நிகழ்ச்சியின் முதல் பகுதி. எங்களுடைய இளம் தலைமுறை கலைஞர்கள், அனுபவமிக்க கலைஞர்கள் என்று பலரையும் இணைத்துக் கொண்டு செல்வது வளமை. சர்வதேச பரப்பிலிருந்து எப்பொழுதுமே கலைஞர்களை இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 63வது வாரமாக இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஏற்கனவே கனடிய தமிழ் வானொலியின் விளம்பரங்கள் ஊடாக நீங்கள் அறிந்து கொண்ட விடயம் யார் இன்றைய நாளில் கலந்து கொள்ளப் போகின்றார், யார் சிறப்பித்துக் கொள்ளப் போகின்றார் என்பது ஏற்கனவே உங்களுக்கு அறிந்து கொண்ட விடயமாக இருக்கும். அந்த வகையில் கனடிய தமிழ் வானொலிக்கும் நன்கு பரிச்சயமான ஒருவர், அதே போன்று டொரண்டோ சர்வதேச அளவில் நன்கு பரிச்சயமான ஒரு குரலோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நாள் எங்களோடு பாடகி மகிஷா இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டு பேசலாம். வணக்கம் மகிஷா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமாக இருக்கின்றோம். சொல்லுங்கள், இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எப்படி இருக்கின்றது? மிகவும் எனக்கு சந்தோஷமா இருக்குது. நிறைய வருஷம் கழிச்சு சிடிஆர்ல திரும்ப ஒரு இன்டர்வியூன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனவே கனடிய தமிழ் வானொலி நேயர்கள் நன்கு அறிந்த ஒருவர். மகிஷா சிறுவயதிலிருந்து பாடுகின்ற பொழுதே கனடிய தமிழ் வானொலியில் மற்ற நிகழ்ச்சிகளிலும் சந்தித்திருக்கின்றோம். எனவே இருந்தாலும் கூட இந்த பொழுதில் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்றை தந்து கொள்ள முடியுமா? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் மகிஷா பகீரதன். சின்ன வயசுல இருந்தே நான் 4 வயசுல இருந்து, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 4 வயசுல இருந்து பாடிக்கொண்டிருக்கிறேன். I think most familiar stage நான் சூப்பர் சிங்கர் போனதுக்கு பிறகு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், காம்படிஷன்ஸ் பாடிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் அப்படியே ஸ்டேஜ் ஷோஸ் சொன்ன மாதிரி அண்ட் இன்டர்வியூஸ், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த விதத்தில் ஆக்களுக்கு தெரிய வந்தது. எனவே மகிஷா பாடகியார் இணைத்துக் கொள்கின்ற பொழுது எப்பொழுதுமே பாடலோடு ஆரம்பித்துக் கொள்வது வழக்கம். எனவே இன்றைய நாளும் எங்களுடைய ஒரு பாடலோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டு ஒரு பழைய பாட்டு மாதிரி தொடங்கலாம். ஸோ ஐ திங்க் த்ரூ அவுட் த ஷோ மேபி நாங்கள் பழைய பாட்டு பிறகு மிடில் சீசன் ரெண்டு மாதிரி மேபி போகலாம். ஸோ ஒரு எம்எஸ்வி சார் அந்த மாதிரி பாட்டோட முதல் தொடங்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்கள் மூடவில்லை, என் கண்கள் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. எனவே ஒரு அழகான பாடலோடு ஆரம்பித்திருக்கின்றோம். மகிஷா குறிப்பாக சூப்பர் சிங்கர் மேடையின் பின்னால் நிறையவே அறிமுகமான ஒருவர். உங்களை சூப்பர் சிங்கர் மேடை பல இடங்களுக்கு கொண்டு சென்றது என்று சொல்லலாம். எனவே இந்த சூப்பர் சிங்கரின் பின்னர் உங்களுடைய இசை பயணம் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? அண்மை காலத்தில் கூட உங்களுடைய படைப்புகளை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இண்டிபெண்டன்ட் மியூசிக் நிறையவே வந்திருக்கின்றது, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ சூப்பர் சிங்கர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 6 வருஷத்துக்கு முதல் நான் போனேன். அதுக்கு முதல் காம்படிஷன்ஸ், ஃபியூ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணது, காம்படிஷன்ஸுக்கு போனது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சூப்பர் சிங்கர் போனேன். திரும்ப வந்ததுக்கு பிறகு ஒரு வேற டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ்போஜர். ஸோ நிறைய பேர் நிறைய இங்கே டொராண்டோவில் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுற ஆக்கள் என்னை கூப்பிட்டாவே ஷோஸுக்கு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் செஞ்சது. அண்ட் தென் ஆல்சோ ஐ காட் த சான்ஸ் டு கோ கனடா விட்டு வெளியில. ஸோ லண்டன்ல நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அங்கேயும் நிறைய ஆக்கள் மீட் பண்றது, மியூசிக் செய்யலாம் அந்த மாதிரி. ஸோ அதுல இருந்து சான்சஸ் கிடைச்சது. இங்கேயும் நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஸோ
6 வருஷத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் I've been working on a lot of independent music also. Recent இப்ப வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணது பயணம் செய்யண்டு. எனவே இப்போ ஒரு பாட்டு வெளியீடு செய்திருக்கின்றீர்கள். எனவே மகிஷாவினுடைய முதல் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் என்றால் இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். முதல் பாட்டுண்டா 2010 like superstar நடந்த நேரத்துல 2010ல I think I was 8 years old. அப்பதான் என்ன முதல் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயினது Girl Power and yeah, that was my first song. எனவே விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கருக்கு முதல் நீங்கள் கனடாவில் பங்கு பெற்றியது டிவிஐயின் சூப்பர் ஸ்டார். எனவே அந்த நிகழ்ச்சி தான் உங்களுடைய முதல் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்திருக்கிறது இல்லையா? அது ஃபர்ஸ்ட் காம்படிஷன் சொல்லலாம். முதல் வந்து சும்மா லைக் இடையில வந்து ஒரு ஷோவில் வந்து பாடினான் டிவிஐல தான் புதுராகம் வந்து. அதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் இந்த முதல் காம்படிஷன். எனவே அந்த முதல் காம்படிஷன் எப்படியான அனுபவத்தை தந்திருந்தது? டிவி தொலைக்காட்சியின் முதல் போட்டி நிகழ்ச்சி என்று சொல்லலாம். எனவே எப்படியான ஒரு அனுபவத்தை அந்த நிகழ்வு தந்திருந்தது? அதுல வந்து சின்ன பிள்ளைனால லைக் எதுக்குள்ள போறேன்னு எனக்கு தெரியல. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணும்ன்றதால ஸ்டேஜ் ஷோல போடலாம், ஒரு காம்படிஷன்ல போடலாம்னு யோசிச்சவையல். போய்க்குள்ள அந்த ஒவ்வொரு ரவுண்டும் நாங்க வேற ஜான்ராஸ்ல பாடணும். அண்ட் அது வந்து அந்த ஸ்டேஜ்ல பாடிக்கல எனக்கு வந்து more and more songs learn பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. I was more familiar with songs. So அது வந்து அங்கால எனக்கு நிறைய வருஷம் கழிச்சு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் சிங்கர் போய்க்கல வேற சாங்ஸ் லேர்ன் பண்ண வேண்டியது வந்தது. ஸோ ஸ்க்ராட்ச்ல இருந்து லேர்ன் பண்ணாம ஆல்ரெடி ஃபெமிலியரான சாங்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியரா இருந்தது. எனவே மகிஷாவோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சி 63வது வாரத்தில் கனடிய பாடகி மகிஷாவுடன் நிறைய விடயங்கள் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். எனவே ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக் கொள்ளலாம். கனடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியினை நீங்கள் சிறப்பிலையூடாக கனடிய தமிழ் வானொலியூடாக கேட்கலாம். அதே போன்று எங்களுடைய ஆண்ட்ராய்டு மற்றும் iOS சாதனங்கள் வைத்திருப்பவர்கள் உங்களுடைய ஆப்ஸினை டவுன்லோட் செய்து கேட்கலாம். CTR 24 என்றும் அதே போன்று டொரண்டோவில் 647-361-186 என்ற இலக்கத்தினூடாக கேட்கின்ற அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு கனடிய தமிழ் வானொலியின் ஃபேஸ்புக் பக்கத்தினூடாக நேரடியாக இன்றைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். செல்ல வேண்டிய முகவரி www.facebook.com/canadian-tamil-radio என்ற முகநூல் பக்கத்தினூடாக இன்றைய நாளின் நிகழ்ச்சியை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். கனடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு உங்களோடு கொஞ்சம் நிலவு நிறைய வானம் தருகின்ற உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் உங்களோடு மகிஷா இணைந்திருக்கின்றார். பாடகி மகிஷாவோடு பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே மகிஷா ஆரம்பப்படுது நிறைவே பேசியிருக்கின்றோம். மற்றும் ஒரு பாடலோடு இந்த பகுதியை ஆரம்பித்துக் கொள்ளலாமா? நிச்சயமா. இது வந்து one of my favorite songs. ராஜா சார் கம்போஸ் பண்ணது. அவரும் ஜானகி அம்மாவும் பாடின பாட்டு. I also பாக்குறாக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் சிக்கா இருக்குது. So please don't mind. Bear with me. எவரும் சொல்லாமலே போக்களோ வாசம் வீசுது. உறவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே கோயிலெல்லாம் தேனா பாடுது. எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும். அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையானில்லாது நினைவில் வரும் நிறங்களே. திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. எனவே மற்றொரு அழகான பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய படைப்புகள் சார்ந்து பேசியிருந்தோம். எனவே ஆரம்ப பொழுது சொல்லியிருந்தீர்கள் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியின் பின்னர்
ஒரு ஆல்பம் வெளியாகி இருந்தது 2010ஆம் ஆண்டு. எனவே உங்களுடைய அந்த பயணத்தில் சூப்பர் சிங்கர் மேடை என்பது எவ்வளவு தூரம் முக்கியம் நினைக்கிறீர்கள்? I think one of the biggest அதான் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். நான் நிறைய வந்து இந்த லைக் மியூசிக்கல் ஜேர்னில நடந்த நிறைய விஷயங்கள் வாஸ் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர். ஸோ வந்து அது ஸ்டேஜ் ஷோவாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸை மீட் பண்ணதாக இருக்கட்டும், பாடக்கூடியதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ தென் அங்கே வந்து அதை வச்சு வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மீட் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்தது. அண்ட் அவைகளோட அந்த just to be able to interact with them, I think ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவையில் மீட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு மியூசிக் நாலேஜ் I was able to develop. So voice training இருக்கட்டும், லைக் அந்த ஷோவில் அனந்த் வைத்தியநாதன் கொடுத்த voice training. ஸோ அனந்த் சரோட voice training and அது வந்து இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ சிக்காக இருந்தாலும் I'll know அவரோட ஒரு ஸ்பெசிஃபிக் ஏதாவது மெத்தட், ஏதாவது ட்ரைனிங் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி I can be able to work with my voice. எனவே ஆனந்த் வைத்தியநாதன் அவர்களுடைய அந்த குரல் பயிற்சி என்பது மிக முக்கியமாக எல்லா பாடல்களுக்கும் அமைந்திருக்கின்றது. அவர் சொன்னவற்றில் மறக்க முடியாத ஏதாவது விடயங்கள் இருக்கின்றதா? நீங்கள் மிக சிறிய வயதில் அவரோட பயிற்சி பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே அது கூட அந்த உங்களுடைய இசைத்துறை பயணத்தில் மிக உறுதுணையாக இருந்திருக்கும். ஏதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயங்கள் இருக்கின்றதா? நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். I think like one of the most ஒரு சிம்பிளான இதண்டா, he just said லைக் சும்மா எங்கேயாவது போய்க்கல, ஏதாவது குரல் சரி இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்ததுண்டா, ஜஸ்ட் ஹோல்ட் ஒன் நோட், ஜஸ்ட் அப்படியே செஞ்சுட்டு இருந்தா வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமாண்டு. அவர் சொல்லிக்கல, நான் நம்பல இது சும்மா டிஃபரன்ஸ் தெரியுமாண்டு. ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ். ஸோ அவருடைய நிறைய ட்ரைனிங் இருக்கு அவர் சொன்னது. ஸோ நான் அது இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்றேன். அண்ட் ஒரு நல்ல I'm able to develop my knowledge, right? And அது வந்து மெட்டாக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா பாஸ் ஆன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்பொழுது உங்களுடைய முதல் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பற்றி சொல்லியிருந்தீர்கள். அதன் பின்னர் இரண்டாவதாக இந்த பாடல் வெளியாகி கொண்டது. இரண்டாவதா ஆர்டர்ல எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் இசைக்கேதல்லை சொன்னலிங்கம் அங்கிள் இதில் நான் பாடியிருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டீவனோட டியூன்ஸ் ஆஃப் பேஷன்லையும் நான் ரிலீஸ் பண்ணதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முதல். எனவே அதே போன்று அண்மை காலத்துக்கு முன்னர் நீங்கள் சூப்பர் சிங்கர் சோனியா, ஸ்டீவ் கிளீவ், மற்றது பிரபா, சரிகா நீங்கள் இணைந்து பாடிய அன்னையர் தினத்துக்கான ஒரு பாடல் மதர்ஸ் டேக்கான நாங்க செஞ்சது just released last Mother's Day க்கு தான். எனவே சென்ற வாரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கூட ஸ்டீவ் கிளீவ் அவர்கள் இணைந்து கொண்ட பொழுது அந்த பாடலை ஒளிபரப்பியிருந்தார். அதன் பின்னர் உங்களுடைய மற்றொரு பாடல் இப்பொழுது சிஎம்ஆர் டிவி தொலைக்காட்சி, சிஎம்ஆர் வானொலி, அதே போன்று டிவி தொலைக்காட்சியை இணைந்து தயாரித்துக் கொண்ட ஒரு ஆல்பமாக வெளியாகி கொண்டது. அந்த பாடல் அதுதான் அந்த அனுபவங்கள் பற்றி சொல்ல முடியுமா? ஸோ அதான் இந்த வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண சாங் பயணம் செய்யண்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம்ஆர் டிவியை சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஆல்பத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருந்தேன். நான் பிரவீன் மணி சார் இந்த மியூசிக் அண்ட் ஆல்ஃபா சம்திங் இந்த லிரிக்ஸில். அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் it wasn't the first time working with Praveen Mani sir. On our first time the original song செஞ்சிருக்கேன் அவரோட. So அவரோட record பண்ண experience was very fun. ஒரு very different ஆன song. And strength-க்கு ஏத்த மாதிரி like ஒரு western song plus ஒரு melody, ஒரு R&B mix மாதிரி. ஒரு நாளும் ஒருத்தர் கேட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் தமிழ் சாங்ல. So very different and அந்த வீடியோவும் வந்தது. So நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சொன்னவே. So yeah, அது ஒரு ரீசெண்டாக. எனவே குறிப்பாக நீங்கள் பாடிக்கொள்வீர்கள். இந்த பாடலில் சேர்ந்தே அந்த பாடலுக்கான காட்சிகளிலும் இடம் பிடித்திருக்கின்றீர்கள். அந்த பாடிக்கொண்ட அதே சந்தர்ப்பத்தில் இப்படியான நடிப்பு திறனையும் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது? ஸோ இது வீடியோ டிரெக்ட் பண்ணது மோஜோ ஃபிலிம்ஸ் ஜீவகன் அண்ணா. அவர் தான் இந்த வீடியோ உங்களுக்கு டிரெக்ட் பண்ணது. ஸோ அவர் சொல்லியிருந்தவர் இட்ஸ் லைக் அ வெரி ஒரு ஃபன் சாங், கைண்ட் ஆஃப் லைக் அதோட மெசேஜ் இஸ் லைக் do what you want and ஒரு nature and அந்த ஒரு themeல வந்து கொண்டு போயிருந்தது. அந்த வீடியோவும் நீங்க பார்த்தா தெரியும். ஸோ அதுல வந்து they asked me to dance and stuff like that. So then ஒரு new experience ஆயிருந்தது. அந்த வீடியோ நல்லா வந்திருக்கு. ஸோ எங்கெல்லாம் காட்சிகள் படமாக்கப்பட்டு கொண்டன, எங்கெல்லாம் இந்த வீடியோ எடுத்திருந்தார்கள் தெரியுமா?
ஒரு couple locations ஒரு 3-4 இடத்துல போய் எடுத்தது. Everyone like beautiful locations. So video நீங்க போய் பாத்தீங்கன்னா I'm sure everyone can definitely recognize அங்க எடுத்ததாங்க வந்து. எனவே அந்த முழுமையான பாடலை தரலாம். உங்களுடைய இப்ப அண்மை காலத்தில் வெளியாகி கொண்ட படைப்பு நினைக்கின்றேன் 1 மாதத்துக்கு முன்பாக இந்த படைப்பு வந்திருந்தது. நவம்பர் மாதம் அளவில் பயணம் செய் என்ற உங்களுடைய அடுத்த பாடல் ஒன்றை முழுமையாக நேயர்களுக்காக தரலாம். மனதோடு தாங்கும் மழை வாசம் மலையோசையும் கதை பேசும் காற்றும் பல கோடி காலம் அயராமல் வீசும் பறந்தால் தெரிந்தால் பலவாயிரம் ஆனந்தம் உன்னை காண காத்திருக்கு புல்வெளியெல்லாம் நடந்தால் அதில் நினைத்தால் ஒரு பேரின்பம் உயிரெங்கும் தூரல் தூரும் கால்கள் காற்று செல்ல மேகம் தேடி மெல்ல பறந்தாலும் நீயும் மறுக்காதே கல்லாகி காற்றும் நீரும் ஆகி போகும் போகும் ஆகும் பயணத்தை நீயும் நிறுத்தாதே சரியும் மலையும் மழையும் தனித்தீர நீ வாழ்வாய் கண்டே கனவிலும் அமையாத அழகில் அழந்தால் முடியாதது நீ காண்பாய் கண்டே நிலவோடு சாய்வாயோ விண்போவாயோ பயணத்தில் எல்லை உண்டோ கடலோரம் கால் நீட்டும் அந்த சூரியன் போல் நீயும் ஆவாயோ கால்கள் காற்று செல்ல மேகம் தேடி மெல்ல பறந்தாலும் நீயும் மறுக்காதே கல்லாகி காற்றும் நீரும் ஆகி போகும் போகும் ஆகும் பயணத்தை நீயும் நிறுத்தாதே சரியும் மலையும் மழையும் தனித்தீர நீ வாழ்வாய் கண்டே கனவிலும் அமையாத அழகில் அழந்தால் முடியாதது நீ காண்பாய் கண்டே சிறியவளாய் மழையை நீ வாழ்வாய் கண்டே கனவிலும் நீ காண்பாய் நீ காண்பாய் எனவே மகிஷாவின் குரலில் வெளியாகி கொண்ட பாடல் பயணம் செய் என்ற அழகான பாடலை கேட்டிருந்தோம். அண்மை காலத்தில் வெளியாகி கொண்ட பாடல்களில் இந்த பாடலும் ஒன்றாக இருக்கின்றது. பலரும் பார்த்திருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களூடாக. ஒரு புதிய யுகத்தில் பலரும் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி அந்த பாடலும் வெளியாகி இருந்தது. எனவே மகிஷா சொல்லுங்கள், எப்படியான மேடை நிகழ்ச்சிகள் நிறையவே பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று பங்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவை தருகின்ற அனுபவம் எப்படி இருக்கின்றது? It's a good experience. And நிறைய ஷோஸ்ல வந்து நிறைய singers வரீனா. So for example, if I wanted to say one show, so London போயிருந்தேன் நான்
not this year but last year, and it was to sing at like Iman sir vandirundavar, Iman sir oda London concert ku. So then anga poikla we got to work with him at the rehearsal, and that's the thing. So now nariya stage shows pannikla they get to recognize you, right? So then anga ponona he said he knew me, he was familiar with who I was, so or introduction am thavela. So that's like, it just makes it easier for you to like connect with them, right? And then anga poigla and the rehearsal la paadradhu, and not just music directors but also anga vera musicians. So anga vera keyboardist, bass guitarist, anga vera ella musicians oda you get a connection, and adutha tadava paakekla they're like, we know who you are. So that connection I think is very important to have with different musicians. And adu vandu oru nalla experience. So anga ponalum you are able to recognize and be able to talk to them, and avilta irundhu nariya vishayangal learn pannalam. எனவே அதே போன்று இப்பொழுது பாடல் படிப்பு என்று சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனையாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இப்போ grade 12. grade 12. எனவே அடுத்த வருடம் பல்கலைக்கழகத்தை நோக்கி செல்கின்ற காலங்கள் எப்படி இந்த இரண்டையும் சமாளித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? குறிப்பாக உங்களுடைய பெற்றோர்கள் நிறையவே ஆதரவு தந்து வருகின்றார்கள். சிறிய வயதிலிருந்து இப்பொழுது 12ஆம் ஆண்டு வரை வந்திருக்கின்றீர்கள். எனவே அதே சம நேரத்தில் பாடலையும் பாடி வருகின்றீர்கள். எப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது? இது தார அனுபவம் எப்படி இருக்கின்றது? எப்படி பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கின்றார்கள்? They're very supportive. ஏனண்டா நிறைய பேர் like தெரியும், right? நிறைய parents maybe சொல்லுவினம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதில் தேவையில்லை, படிப்பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும்ண்டு. பட் ஒரு நாளும் எனக்கு அப்பா அம்மா அப்படி சொன்னதில்லை. 4 வயசுல இருந்தே மியூசிக்கோட they've always told me வீட்டில் மியூசிக் அண்ட் படிப்பு ரெண்டும் நாங்கள் ஈக்குவலாக தான் வச்சிருக்கிறோம்ண்டு. ஸோ ரெண்டும் முக்கியம்ண்டு, ஒரு எக்ஸ்ட்ரா இது தேவைண்டு. ஸோ ஒரு நாளும் அவையில் எனக்கு புட் டவுன் பண்ணதில்லை இப்படி மியூசிக் வேண்டாம். ஆனால் since they've been so supportive, I've been able to push myself. So ipo vandu konjam kashtama irundalum being able to balance school and music, I am able to balance. So enakku theriyuma por music ku time vechirukradande. So I've learned to cope with it. சரி, எனவே இப்பொழுது நீங்கள் சொல்லிக்கொண்ட விடயம் மாதிரி நிறைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். ஒரு இசைத்துறை சார்ந்து அல்லது கலைத்துறை சார்ந்து செல்கின்ற பொழுது பாடசாலை படிப்பு அல்லது தங்களுடைய துறை சார்ந்த பயணம் என்பது சிக்கலாக இருக்கும். எனவே படிப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த இசைத்துறை கலைத்துறை அல்லது அதை தாண்டி கொண்டு வேறு விடயங்களை செய்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவும் எடுக்கப்படுகின்றது. எனவே ஒரு இசைத்துறை பாடகியாக இதில் பயணம் செய்வது எப்படி உங்களை மேலும் மெருகூட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது, அல்லது அது தருகின்ற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மேலதிகமாக தருகின்ற விடயம் என்றால் அதை சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்? இப்போ கூடுதலாக இப்படியானவர்கள் லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் அல்லது சமூகத்தில் ஒரு கம்யூனிட்டி சார்ந்து பேசிக்கொள்வர்களாக இருக்கட்டும், இப்படியான பல விடயங்களை பார்த்துக் கொள்கின்றோம். எனவே நீங்கள் எதனை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? எவ்வளவு தூரம் இதுவும் முக்கியம் நினைக்கிறீர்கள்? மிக முக்கியம்னு நினைக்கிறேன். I think for example like என்ன பத்தி சொல்லணும்னா, நான் வந்து ஸ்கூல்ல I'm also a part of like my music theater program. So அது வந்து like outside of school club இல்ல, அது வந்து actually ஒரு credit காண்டி எடுக்கிற நான் course, right? So I get 2 credits out of it. But I think so அது ஸ்கூல்லேயும் எனக்கு வருது, and also it's a good experience. So வந்து இப்போ இந்த நேரத்தில் I'm applying for university and stuff like that. நிறைய universities marks மட்டும் பார்க்கறது இல்லை. They're also looking for extra-வா நீங்க ஸ்கூலை விட்டு வெளியில என்ன செய்றீங்கன்னு. So I think in that situation is when நீங்க வெளியில like music-ஆ இருக்கட்டும், dance, like anything. It can be anything that's படிப்பை விட்டு வெளியில இருக்கிறது. It's all important, right? So நீங்க சொன்ன மாதிரி ஒரு leadership quality வரும், and independence and being able to not depending on others, and தனியா உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தா you're able to do it, right? So அந்த மாதிரி I think அதால doing stuff outside of school is very important. எனவே விளம்பர இடைவேளையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 மணி வரை உங்களோட நிறைவே பாடல்களை கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று உங்களுடைய சித்திரை சார்ந்த பயணங்கள் நிறைவே பேசிக்கொள்ள இருக்கின்றோம். விளம்பர இடைவேளைக்கு முன்பாக மற்றும் ஒரு பாடலை கேட்கலாமா? இன்றைய நாள் கொஞ்சம் சிக்காக இருந்தாலும் உடல்நல குறைவாக இருந்தாலும் கூடுதலான பாடல்களை கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். குறிப்பாக ஆரம்பத்தில் ஒரு பழைய பாடலோடு ஆரம்பித்துக் கொண்டோம். எனவே மிகவும் பிடித்திருக்கும் மற்றும் ஒரு பாடல். எப்படியான பாடலை கேட்கலாம்? So ஒரு பழைய பாட்டு MSV சார் செஞ்சது, இளையராஜா சாரோட பாட்டு பாடினது. இப்போ we can kind of make it new and ஒரு ரஹ்மான் சாரோட song. So ஸ்வர்ணல் தாமா பாடின ஒரு பாட்டு. போராளி பொண்ணு தாயே புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீர் அஞ்சூரன் தந்த மண்ணால்
விட்டு போராளே பொட்டு புள்ள ஊற விட்டு. எனவே மற்றொரு அழகான பாடல். அந்த பாடலோடு நாங்களும் விளம்பர இடைவெளியும் இணைத்துக் கொள்ளலாம். கேடி தமிழ் வானொலியின் காற்றலையோடு இணைந்திருக்கின்றோம். உங்களோடு உலாவரும் ஒளிவாங்கி தருகின்ற மகிஷாவுடனான நேர்காணலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10 மணி வரை இப்படியான சுவாரஸ்யமான பாடல்களையும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். சிறப்பிலையினூடாக கேடி தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று ctr24.com மற்றும் ctr24 என்ற ஆப்ஸினூடாகவும் ctr24.com என்ற இணையத்தினூடாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால் கெனடிய தமிழ் வானொலியின் முகநூல் பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். www.facebook.com/Canadian Tamil Radio என்ற முகநூல் பக்கத்தினூடாக இணைந்திருக்க முடியும். எனவே முகநூல் பக்கத்தினூடாக நிறைவே நேர்கள் மகிஷாவுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். அவற்றுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். தமிழும் கொண்டு இன்று விருந்து படைக்க உங்களோடு 24 மணி நேரமும் நாங்கள் தமிழ் வானொலி என்றும் உங்களோடு மண்ணையும் நேசிப்போம். உலா வரும் ஒலிவாங்கி பல்துறைசார் விற்பனர்களின் சுவாரஸ்யமான நேர்காணல்களோடு உலா வரும் ஒலிவாங்கி. உழைத்து கழித்த உள்ளங்களுக்கு விடுமுறையின் பெருந்தாய் CTRின் காற்றலைகளில் புதினங்கள், போட்டிகள், விவாதங்கள், பாடல்களுடன் நீங்களும் நாங்களும் நிறைய பேச இரவு 9 மணி முதல் கொஞ்சம் நிலவு நிறைய வானம் இது வானொலிகளின் வர்ணஜாலம். கேடிய தமிழ் வானொலியின் காற்றலை உலாவரும் ஒளிவாங்கி நிகழ்ச்சி இன்று நாள் மகிஷாவோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. பல விடயங்கள் மகிஷாவுடைய இசைத்துறையை சார்ந்த விடயங்களோடு பயணித்திருக்கின்றோம். எனவே மகிஷா, விளம்பர இடைவேளைக்கு முன்னர் ஒரு பாடலை பாடி தந்தீர்கள். மற்றும் ஒரு பாடலை கேட்கலாமா? நிச்சயமா. எப்படியான பாடல்? புதிய பாடலா, பழைய பாடலா, இடைக்கால பாடலா? ஓகே, டிஃப்ரெண்டா ஒரு புது பாட்டு. Shakti Sri Gopalan பாடின பாட்டு from Chekka Chivannavanam. So it's like a fully ஒரு western song னு சொல்ல முடியாது, but it's different. So இப்போ பாடினதுல இருந்து கொஞ்சம் different song. So பூமி பூமி சத்தம் சத்தம் ஹாரி ஹாரி கத்தும் சத்தம் மனிதன் மனிதன் ஓயுத்த சத்தம் இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம் இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம் கடலில் மீனும் அழுதா கரைக்கு செய்தி வந்து சேருமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயமே தாங்குமா இதயமே இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா இதயம் தாங்குமா 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 ஹோ பூமி பூமி சுத்தம் சத்தம் ஹரி ஹரி கத்தும் சத்தம் மனிதன் மனிதன் நோயுத்த சத்தம் இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம் இதில் எங்கே கேட்கும் குயிலின் சத்தம். எனவே மற்றொரு அழகான பாடல். எனவே மகிஷா, பலருடைய பாடல்களை பாடி வருகின்றீர்கள். உங்களுக்கு பிடித்த பாடகர் என்றால் யாரை சொல்லக்கூடியதாக இருக்கும்? பாடகி என்றால் யாரை சொல்லலாம்? அதே போன்று இசையமைப்பாளர். பாடகி என்றால் I think சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் it's always been my favorite has always been Shreya Ghoshal and Chinmay. So அவையில் ரெண்டு பேரும் எனக்கு like 7 வயசுல இருந்து என்ன கேட்டிங்களா அவையில் ரெண்டு பேரையும் தான் சொல்லுவேன். I also very much like obviously like the legends. So Sushila Amma, Janaki Amma, Chitra Amma, Vani Amma, நிறைய பேர் like பழைய singers also I like, but then எனக்கு favorite and எப்ப சொன்னாலும் it would always be Shreya Ghoshal and Chinmay. எனவே இந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பலரை கேட்டால் சொல்கின்ற ஒரு பதில் ஸ்ரேயா கோஷல் அல்லது சின்மய். உங்களுக்கு அவர்களை எதற்காக பிடிக்கும்?
I think I will mainly like நிறைய பேர் also I think they feel the same I will the voice, right? But I think one of the different things is that ரெண்டு singers வந்து அவங்களோட voice texture which they're able to sing different genres. So western இருக்கட்டும் ஒரு upbeat song இல்லாட்டி ஒரு very slow melody song எதா இருந்தாலும் I feel like they're both singers that are able to deliver. So அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவ ரெண்டு பேர்லயும். So that's why they're my favorite. எனவே பிடித்த இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்ண்டா Raja sir, Rahman sir is both like the thing, but Rahman sir the music of Pakatalam, I think it'll always just, you know, so the favorite he's my favorite, yeah. எனவே இப்பொழுது சமூக வலைதளங்களூடாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நேரடியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? Thank you very much in the live Facebook liveல வந்து இத பார்க்கிறதுக்கு ரொம்ப நன்றி. And also radio கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் thank you very much. Thank you. எனவே மகிஷா இந்த இசைத்துறையில் எப்படியான விடயங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? I think just in general, I just want to develop a lot of knowledge and be able to sing or Carnatic பாட்டா இருக்கட்டும், be able to sing a full-fledged kacheri செய்யக்கூடிய மாதிரி வரணும். But also I think that one dream that everybody has is to be able to become a playback singer. So அது வந்து ஒரு dream-ஆ இருக்குது and I'm working towards that, but also just becoming a good musician. So other என்னோட independent songs இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஒருத்தருக்கு பாடுற ஒரு பாட்டா இருக்கட்டும், I just want to be a good musician. So I think that's my goal. எனவே கேடிய தமிழ் வானொலி உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். புலம்பெயர் தேசத்தில் புது விதி செய்வது கனேடிய தமிழ் வானொலி மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும் கேடிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பில் உங்களோடு கொஞ்சம் நிலவு நிறைய வாரம் நிகழ்ச்சியில் உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. இன்றைய நாள் எங்களோடு 63வது வாரம் மகிஷா இணைந்திருக்கின்றார். இப்படியான பல திறமையானவர்களை இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மகிஷா கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற நேர்காணலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அந்த உங்களோடு தொடர்புபட்டவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய முகநூல் பக்கத்திலும் அதே போன்று யூடியூப் தளத்திலும் இருக்கின்ற இந்த காணொலியினை வந்து நீங்கள் அவர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியினை பார்ப்பதற்கான அழைப்பினை செய்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு, எனவே மகிஷா நிறைவு தருவாய்க்கு வந்திருக்கின்றோம். நிறைவடைப்பதற்கு முன்பாக 2 பாடல்களை கேட்கலாம். மற்றொரு பாடலோடு ஆரம்பித்துக் கொள்ளலாமா? So இது வந்து என்னோட one of my favorite songs. Yeah. So கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் மணல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்னதாகும், மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான் என்னுள்ளே பல மின்னல் ஏடும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம் என்னுள்ளே பல மின்னல் ஏடும் நேரம், எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். எனவே மகிஷாவினுடைய அழகட பாடல்கள் இன்றைய நாள் நேர்களும் ரசித்திருப்பார்கள். எனவே மகிஷா சொல்லுங்கள், பல விடயங்கள் பேசியிருக்கின்றோம். இதுவரை கால பயணத்தில் எப்படியான சவால்களை கடந்து இந்த இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Definitely there's been நிறைய challenging things that I've faced. So
ஒரு பக்கத்துல சேலஞ்சிங்னு சொல்றதுண்டா முதல் நாங்க கதைச்ச மாதிரி அப்படி ஸ்கூல் அண்ட் பாட்டு மெயின்டைன் பண்றது பட் ஐ திங்க் ஆல்சோ உங்களுக்கு தெரியும் லைக் in the industry itself there will be lots of problems right so earlier வந்து முதல் வந்து கொஞ்சம் ஒரு நியூவா வந்து when I first was into the industry I didn't really know என்ன மாதிரி மட்டாக்கள் இருப்பினவங்களோட and that was one of the things so then இப்போ வந்து I'm very used to it and என்ன மாதிரி அந்த challenges ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் but முதல் வந்து எனக்கு கொஞ்சம் அது டஃபா இருந்தது so I didn't know because there's a lot of people if I should say it but like a lot of people just want to put you down right so then adu vandu face பண்றது difficult தான் இருந்தது எனக்கு and I didn't know இப்படி வந்து நிறைய பேர் செய்வினவண்டு but after that you are just வந்து எனக்கு என்னோட goal வந்து is just to like I said before I just want to be a good musician so அதுக்கு I'm true to that so then I've learned to deal with it and to be able to work hard and deal with the challenges on my own எனவே அதே போன்று துறை சார்ந்து எப்படியான கற்கிறீர்களை படிக்க வேண்டும் அல்லது எதிர்காலத்தில் துறை சார்ந்து எப்படி வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் well I would ரெண்டு விதத்துல இருக்கேன் இப்ப so either I would like to teach I'm very interested in science so நான் படிக்க இருக்கிறது science தான் so I'm interested in like research and like lab type work I would like to teach science but science is my main focus எனவே இப்படியான எல்லா விடயங்களும் சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் நிறைவாக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமை அதே போன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேடிய தமிழ் வானொலியின் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் அதே போன்று உங்களுடைய படைப்புகளை பார்க்க வேண்டும் என்றால் எதனூடாக பார்த்துக் கொள்ளலாம் So Nichima, I would first like to say thank you to CTR for inviting me to the show in Dekhi and கேட்டோன்றிருக்கிற எல்லாருக்கும் மிகவும் நன்றி இவ்வளோ நேரம் இந்த ஷோவை பார்த்து கேட்டதுக்கும் so everyone on Facebook Live and everybody listening thank you very much and to answer your question என்னோட videos பார்க்கணும்னா if you go on YouTube இந்த பேர் search பண்ணா வரும் or recent songs கேட்கணும்னா it's on Apple Music or Spotify or Facebook page லே போனீங்களா இந்த பேருக்கு கீழே some of my performances are there or on my Instagram page Magisha_music அதுல என்னோட songs இருக்குது so அதுல நீங்க போனீங்களா என்னோட பாட்டுகள் கேட்கலாம் எனவே நேரடியாக வெற்றிபெற நிறைவான பாடலோடு உங்களுக்கு விடை கொடுத்துக் கொள்ளலாம் நிறைவு பாடல் என்ன பாடல் இது வந்து ஸ்ரேயா கோஷல் so என்னோட ஃபேவரட் சிங்கரோட ஒரு பாட்டு பாடி கடைசி பாட்டா நாங்க வைக்கலாம் so this is a very beautiful song I think so உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல உன்னை விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவளும் இல்ல வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி சாதிசனம் எல்லாம் அவன் தாண்டி கேட்டவர உடனே தந்தாண்டி என்னை விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும் இல்ல எவளும் இல்ல உன்னை விட என்னை விட எனவே மற்றொரு அழகான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம் எனவே மகிஷா இன்றைய நாள் எங்களோடு கேடிய தமிழ் வானொலியின் உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் உங்களுடைய துறை சார்ந்த பயணம் இசைத்துறை சார்ந்த பயணம் சிறப்பாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களையும் கனடிய தமிழ் வானொலியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளலாம் எனவே உங்களுடைய படைப்புகள் வருகின்ற பொழுது அவற்றையும் அனுப்பி வைக்கின்ற பொழுது ஒளிபரப்பிக் கொள்ள காத்திருக்கின்றோம் எனவே இப்படியான தொடர்ச்சியான பயணங்கள் அமையட்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம் நன்றி மகிஷா கேடிய தமிழ் வானொலியின் உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள் இன்றைய நாள் எங்களோடு மகிஷா இணைந்திருந்தார் எனவே இது போன்ற திறமைகள் உங்கள் முன்னால் அறிமுகம் செய்கின்றோம் ஏற்கனவே அறிமுகமானவர் மகிஷா அவரை இணைத்திருக்கின்றோம் எனவே இப்படியான திறமைகள் நீங்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலா வரும் ஒலிவாங்கி நிகழ்ச்சியினை தொகுத்து தயாரித்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் கோகுலன் நன்றி வணக்கம் நேயர்களே தொடர்ந்தும் கேடிய தமிழ் வானொலியின் காற்றலையோடு இணைந்திருங்கள்